விசிகா இல்லாத போது 86 தொகுதிகளில் வட மாவட்டங்களில் நாங்கள் ஜெயித்தோம். உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது, நீங்கள் இல்லைனா நாங்கள் பிடிங்க எடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். விஜயகாந்தை அரசியலை விட்டு அப்புறப்படுத்த ஒரு திட்டம் திட்டப்பட்டதாகத்தானே நம்ம அதை அறிகிறோம். அவரை போய் நீ அப்படி நீ வீர சூரம், அது வந்து வைக்கவருக்கா இருப்பார். எப்பா அண்ணன் திரும்ப என்ன பேச்சு பேசுகிறார். கூலி வாங்கி கொண்டு நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். நீ திராவிடத்துக்கிட்ட என்ன கூலி வாங்கின? திராவிட சித்தாந்தத்தை பரப்புவதற்கு ஊதுகோலாக நீங்கள் இருக்கிறீங்க. நான் ஆம்ஸ்டாங் சொன்ன மாதிரி இப்போ அம்பேத்கர் வாங்கி கொடுத்த பேண்ட் ஷர்ட் போடுறது பொக்கே வச்சுட்டு போய் அதே பண்ணியில் துணிகிறாங்க. நான் கொஞ்ச நாள் இருக்கோம், நீங்கள் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணலாம். திமுகவிலே போய் எனக்கு துணை முதல்வர் கூட முதலமைச்சர் இருக்கணும்னா நம்ம என்ன அவங்க கூட்டு வாரிசா? நம்ம ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக அந்த மாதிரி பேசுகிறாங்க. திரும்ப கூட்டணி கட்சி தலைவராக இருந்து கொண்டு திமுகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார். இதை விட என்ன மானக்கேடு உங்களுக்கு என்ன வேணும்? கோவிசைனை பற்றி நீங்கள் சுற்றி 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 எல்லாரும் பேசுகிறீங்கன்னா சாதிய அந்த எண்ணத்தோடு தான் அப்படியா இந்த ஆளுங்களாம் வந்து இந்த சமூகத்தின் ஓட்டுங்கிறது ஒட்டுமொத்தமாக அவர்கிட்ட இல்லை. நீங்கள் மாநாடு கூட்டலாம், கூட்டத்துக்கு ஆளாக கூட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 குழலோடு 3வது ஒரு குழல் நாங்கள் 3 குழல் துப்பாக்கி எல்லாம் பார்த்துருக்கோம். திருமாவளவன் சொல்லிட்டாருன்னா சரிக்குள்ள நம்ம போக முடியாதுன்ற நிலையை இது கொஞ்சமாவது மிரட்டி இருக்கணும். ஒரு கருணாசுக்கு கொடுக்குற மரியாதை அண்ணன் திருமாவளவன் 5 ஓட்டு 10 ஓட்டுக்காரெல்லாம் அசால்ட்டா அண்ணனை நேருக்கு நேராக விமர்சனம் பண்றாங்க. கடவுள் கூட கேட்டா தான் கொடுப்பாரு. இந்த கடவுள் திராவிட கடவுள் கேட்காமே கொடுப்பாருன்றாங்க. கேட்காம கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கலாம்னு வச்சுக்கோங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணே வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அமைச்சரவை மாற்றத்துக்கு அப்புறமா ஒரு நேர்காணல். ஸோ இது அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மாற்றம், அவர் சார்ந்த வாக்குகள் வித்தியாசத்துக்கு தான் வந்து நான் அதை பேசணும்னு நினைக்கிறேன். கோவி செழியன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்கல்வித்துறை அப்படிங்கிற ஒரு அமைச்சர் பதவி, இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பறையர் சமூக மக்களோட வாக்குகளை வாங்குறதுக்காக திமுக இந்த செயலை செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சை சொல்கிறாங்க. திருமாவளவன் இல்லாமல் கூட எங்களால் வந்து பறையர் சமூக மக்களோட வாக்குகளை வாங்க முடியுன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் அதை பார்க்கலான்னு சொல்கிறாங்களே, எப்படின்னு? இல்லை, அதற்கும் கோவி செழியனையும் நாம் வந்து கனெக்ட் பண்ணி பேச முடியாது. மாவட்டங்களில் விசிகா இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ரெட்டியார் சொன்னதை ஆதவர்ஜுன் சொன்னார். அதுக்கு திமுக தரப்புலேருந்து ஒரு பதில் சொன்னாங்க, கவனிச்சிங்களா? விசிகா இல்லாத போது ஒரு தேர்தலில் அதை ஏற சொன்னாங்க. சரியான ஞாபகம். 86 தொகுதிகளில் வட மாவட்டங்களில் நாங்கள் ஜெயித்தோம். அப்படின்னா உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது, நீங்கள் இல்லைனா நாங்கள் பிடிங்க எடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். சரி, இப்போது மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க. தோத்தவன் ஜெயிச்சவனை விட்டுருங்க, நீங்கள் என்ன வாக்கு வாங்கினீங்க அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஏதோ 4 புள்ளியோ ஏதோ சம்திங் 5க்குள்ளே தான். அப்போது நீங்கள் மக்கள் நல கூட்டணின்னு வைத்து கூட பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவன முதல்வராகவோ இல்லை துணை முதல்வராகவோ ஆக்குவதற்காக கூட்டப்பட்ட கூட்டணி இது அப்படின்னு நீங்கள் சொல்லலை. அதுவும் ஒரு தெலுங்கர் கூட்டணி தான், தெலுங்கர் தலைமையிலான கூட்டணி தான். அந்த கூட்டணியில் நீங்கள் இன்னொருத்தரை தான் முதல்வராகிறன்னு சொன்னீங்க. அப்போ இது வந்து கட்டு விரியன் கண்ணாடி விரியன், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு 4-5 சீட்டு கொடுப்பீங்க, மற்ற தொகுதியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு உதை பண்ணோம், மிதி போடணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம், அப்படிலாம் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சார். கட்டு விரியனை விட்டு கண்ணாடி விரியன் கூட போகிறதா, கட்டு விரியனா கண்ணாடி விரியனா, அப்படியெல்லாம் பல விமர்சனங்களை வச்சாங்க. ஈவன் வந்து அவங்க கோயில்பட்டி நினைக்கிறார் அந்த பொதுக்கூட்டத்தில் அவங்க பொறுப்பே போட்டுக்கினாங்க. இவர் கல்வி அமைச்சர், இவர் நிதி அமைச்சர், இவர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர், அது மாதிரி பொதுக்கூட்டத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள், ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். சரி, அப்புறம் பார்த்தா பேக் டு பெவிலியன் டக்குன்ற மாதிரி 5% ஓட்டுகளை வாங்கினாங்க. அதில் ஹைலைட்டே கொஞ்ச நாளைக்கு பிறகு எங்கள் அண்ணன் திரும்ப சொன்னார், நான் கருணாநிதி அவர்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து இதை ஆரம்பித்தேன். அப்போது யாரையோ கருவறுக்க, யாரையோ அரசியலை விட்டு அப்புறப்படுத்த, யாரையோ நான் என்ன ஏன் அதை மறைச்சி பேசுவானே, விஜயகாந்தை அரசியலை விட்டு அப்புறப்படுத்த ஒரு திட்டம் திட்டப்பட்டதாகத்தானே நம்ம அதை அறிகிறோம். கண்டிப்பாக இப்படி தான் கருதப்படும். அந்த மனுஷன் எங்கேயாவது அங்கே இங்கேன்னு ஏதோ மாறி மாறி வச்சு அந்த அவங்க வீட்டம்மா
என்னத்தையாவது ஒரு தேய்ச்சிருக்கோம், எதையோ கொஞ்சம் சீட்டுக்கிட்டு வந்திருக்கோம். ம். அவரை போய் நீ அப்படி நீ வீர சூரம், அதுவும் இந்த வைகோ இருக்காரு பாரு, எப்பா சொல்லவே வேணாம் அந்த ஆளுக்கு. கண்ணாமூனான்னு அவரை உசுப்பேத்தி அப்படியாக்கம் இப்படியாக்கம் அது இதுன்னு சொல்லி ஒரே முட்டை. அதோட விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. இப்படிலாம் வந்து இந்த அரசியலில் பல வகைகளில் இவர் வந்து பயன்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கன்சிராம் அவர்கள் சொல்லுவார், எதனையும் நாம் பயன்படுத்தலாம், நம் சமூக விடுதலைக்கு எதையும் பயன்படுத்தலாம்னு சொல்லுவார். ஆனால் யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த தத்துவத்தை அப்படியே ரிவர்ஸில் போட்டு காட்டிட்டு ரிப்பீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறாரு, சமத்துவபுர மூளை வந்து எல்லாரும் எப்படி ஊரும் சேரியும் தனியாக இருக்குது, எப்படி 2 பேரும் சேர்ந்து இருக்க போகிறாங்கன்னு இந்தியாவிலேயே வந்து அதை சிந்தித்தவர், அதற்காக வருத்தப்பட்டவர், அதற்காக ஆசைப்பட்டவர், அதுக்காக ரொம்ப சஃபர் பண்ணவர் வந்து கருணாநிதி அவர்கள். அதனால தான் சமத்துவபுரத்தை கட்டினார் அப்படின்னு நேற்று அடிக்கிறார் ஒரு அடியை. ஆமாம், சமத்துவபுரம் கட்டப்போது கூட ஒரு சர்ச்சை இருந்தது. அதாவது இந்த பட்டியல் சமூக மக்களின் பணத்திலிருந்து எடுத்து எல்லாருக்கும் வீடு கட்டித்தராங்க. இந்த பணம் என்பது பட்டியல் சமூக மக்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. அந்த இன்பேலன்ஸை சரி செஞ்சால் தான் இங்கே ஒரு சமூக அமைதி நிலவும். அதால் வந்து கீழே இருக்கிற மக்களை கொஞ்சம் தூக்கி விடுறதுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி அது. அந்த நிதியிலிருந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டு அதில் எனக்கு ஒரு 4 வீடு கொடுத்தா அது எப்படி? அது எப்படி வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் இந்த கலர் டிவி கொடுக்கப்பட்டது, அதுக்கு வந்து சப்ளான் எடுத்து செலவு பண்ணதா பிரச்சனை வந்தது. அதே மாதிரி புதிய தலைமைச் செயலகம் கிட்டத்தட்ட ஒரு 450 கோடிகள் இந்த பணத்திலிருந்து எடுத்து கட்டப்பட்டது. அப்போது கூட அது வந்து சர்ச்சையாச்சு. சர்ச்சையான உடனே அன்றைக்கு எஸ்சி ஆணையத்தின் தலைவராக இருந்த காம்ப்ளே நினைக்கிறேன் அவர் வந்தார். வந்தபோது இவர் சொன்னார், நீ இந்த வேலை இங்கே கட்டாத, இப்படிலாம் சொன்னால் நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட, அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர்கிட்ட உன்னை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை அந்த பதவியிலேருந்து எடுக்க வேண்டியிருக்கும்லாம் அவரை மிரட்டியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். அப்போது அப்படி நேற்று பேசுகிறாரு. நீங்கள் இந்த திமுக பேச்சாளர்லாம் இருக்காங்களே, தலைமை கழக பேச்சாளர், தெருவில் பேசுகிறவங்க இல்லை, அண்ணா முன்னாடி தலைமை கழக பேச்சாளர் வந்து இந்த மாதிரி இந்த கூட்டம்னா இவ்வளோ பணம் கட்டணும், கட்டினா அவங்க வந்து வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு அதே முழு நேர தொழில் தானே, சரி, அவங்க அப்டேட்டாக இருப்பாங்க. அந்த காலத்தில் கருணாநிதி என்ன பண்ணார், ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார், அண்ணா என்ன பண்ணார், பெரியார் என்ன பண்ணார்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு கதையை வச்சுருப்பாங்க. அப்படி அவர் கூட பணம் வாங்கி தான் பேசுவாங்க. அண்ணன் திரும்ப என்ன பேச்சு பேசுகிறார், இதை நம்ம விமர்சனம் பண்ணோம்னா இவர்கள் வந்து அங்கே கூலி வாங்கி கொண்டு என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, யாரோ எங்களுக்கெல்லாம் கூலி தராங்க, நாங்கள் விமர்சனம் பண்ணுறாருன்றார். சரி, நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வாதப்படியே கூலி வாங்கி கொண்டு நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். நீ திராவிடத்துக்கிட்ட என்ன கூலி வாங்கினா திராவிட சித்தாந்தத்தை பரப்புவதற்கு ஊதுகோலாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா அண்ணா அதுக்கு பதில் சொல்லுவாரா? சரி, எங்களுக்கு ஏதோ வயிற்றுக்கு போடுறான்னு கூட நீ சொல்லு, அப்படி தானே சொல்கிற. பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள், வந்து இவர்களை பின்னால் இருந்து அவர்கள்லாம் இயக்குகிறார்கள், பார்ப்பனையும் ஏற்கிறது, ஆர்எஸ்எஸ் இயக்குது, அது இயக்குது, இது இயக்குதுன்னா ஒரு பையனும் என்னை இயக்க மாட்டான். நான் ரெடியாக தான் இருக்கிறேன், வாங்குவதற்கு நான் ரெடி, கொடுப்பதற்கு தான் இங்கே இவங்க சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. ஆனால் என்னையே சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் திராவிடத்தின் ஊதுகோலாக இருக்கிறீங்களா? அப்போ திராவிடத்தை உங்களுக்கு என்ன செஞ்சது நீங்கள் சொல்லுவீங்களா வெளியில்? இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சமூகத்தில் ஒரு ஃபீலிங் வருது, அட நம்ம இவருக்கு ஓட்டு போட்டு இவர் அதை வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்குறதுக்கு நேரடியாகவே அங்கே கொடுத்துடலாமே. ஆனால் ஆம்ஸ்டாங் சொன்ன மாதிரி, அவர்கள் சொன்ன மாதிரி, எங்கள் அப்பாலாம் அந்த பண்ணையில் இருந்தாங்க, அப்போ துண்டு கிண்டு போடாமல் கூலி வாங்கிட்டு வருவாங்க, அந்த கூலி அந்த சம்பளத்தை கூட அவங்க கூலி அது இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அம்பேத்கர் வாங்கி கொடுத்த பேண்ட் ஷர்ட் போடுன்னு பொக்கே வச்சுன்னு போய் அதே பண்ணையில் குனிகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே போல் இந்த மாதிரி நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு நாங்களே போட்டு போயிடுவோம். ஒரு ரெவல்யூஷனே இங்கே தேவையில்லை. ஒரு மாற்றம் என்பது காலத்துக்கு ஏற மாதிரி மாற்றங்கள் வந்து கொண்டு தானே இருக்கும். அப்போது காலங்காலமாக நீங்கள் வந்து எங்களை அடிமைப்படுத்துகிற வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் ஆட்கள் வந்து இடையில வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குனோடனே அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறிச்சு. அப்போ கூட நான் வந்து முதல் நாளே தெளிவாக சொன்னேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு
அதை கேட்கிற நிலைமையில் நம்ம இல்லை. அவன் வீட்டு பண்ணையில் வேலை செஞ்சுக்கினேன் பண்ணையார் மாதிரி சட்டை எனக்கு வேணும், பண்ணையார் மாதிரி நான் வந்து வேட்டி கட்டணும்னா அது எப்படி? அவன் முட்டிக்கு மேலே தான் வேட்டி கட்ட சொல்கிறான் நம்மளை. அப்போ நீ அவன் பண்ணையிலேயே வேலை செஞ்சுன்னு அவங்க பண்ணையிலேயே வேலை செஞ்சிங்கன்னு இல்லை நான் பண்ணையார் மாதிரி சாரட்டில் போனோம் கொஞ்சம் சைட்லேயாவது உட்காந்துக்கிறேன்னா இது எப்படிங்க நியாயம்? அதால் நாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும். அதுக்கு இது இல்லை வழி. யார் நம்மை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கிறார்களோ இப்போ பாமக சொல்லிச்சு. அப்போ வந்து சீமான் போன்றவர்கள் நாட்டில் உள்ள ஜனநாயக சக்தியில் ஒருங்கிணைச்சு நாங்கள் கொஞ்ச நாள் இருக்கோம் நீங்கள் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணலாம். அதை தவிர்த்து திமுகவிலே போய் எனக்கு துணை முதல்வர் கொடு முதலமைச்சர் கொடுன்னா நம்ம என்ன அவங்க வீட்டு வாரிசா நம்ம? அப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு குழப்பமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு நேர்மாறாக அண்ணன் திருமாவளவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டு இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் இப்போ கடைசியாக நடந்த மாநாட்டில் கூட, இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டில் கூட ஸ்டாலின் அவர்கள் ஒன்றை தெளிவாக அந்த மேடையிலே பேசுகிறார். திமுக மாணவரில் இருந்து திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தவர் இன்று கூட்டணி என்ற பெயரில் கூட்டணி கட்சி தலைவராக இருந்து கொண்டு திமுகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார். இதை விட என்ன மானக்கேடு உனக்கு என்ன வேணும்? அப்போ இவங்க எங்கள் அண்ணனை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அதால் திருமாவளவன் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, திருமாவளவன்கிட்ட இருக்கிற ஓட்டுக்களை வந்து மாற்றுவதற்காக திமுக கோவி சரி எனக்கு வந்து பயன்படுத்துகிறாங்களான்னு என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மந்திரி சபையில் எங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் தரப்படலை அப்படின்னு திருமாவளவன் கேட்டிருப்பாரா? இல்லை. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நாங்கள் பல முறை கேட்டிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா பல முறை நான் வந்து எங்கள் விகிதாச்சாரம் போட்டு யாராருக்கோ 4-5 கொடுத்துருக்கீங்க, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு 8, 9, 10 கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு கொடுத்தது கூட பிரச்சனை இல்லைங்க, எங்கள் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் எங்கே? நாங்கள் 13% எங்களின் வாக்கு உங்களுக்கு போட்டு நீங்கள் ஜெயித்து தான் சொல்கிறீங்க, அதற்கான அந்த பங்களிப்பை அந்த பங்கை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்மை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் பல இடங்களில் பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கு வந்து உயர்கல்வித்துறையில் ஒன்று கொடுத்துருக்காரு. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, உயர்கல்வித்துறையில் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து குறிப்பாக பறையர் சமூகத்திலேருந்து கொடுத்தது இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தானே அப்படின்னு இந்த பலர் இங்கே பேசுவதே அதை அவர்களால் தாங்க முடியாமல் தான் பேசுகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஏன்னா கொடுக்காத போது நீங்கள் கேட்டிருக்கணும். ஆமாம், கொடுக்காத போது ஏன் இந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு கேட்டிருந்தா இன்றைக்கு இதை பேசுவதற்கு ஒரு பொருள் இருக்குது. அப்போ இன்றைக்கு கோவிசைனை பற்றி நீங்கள் சுற்றி எல்லாரும் பேசுகிறீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாம், சாதிய அந்த எண்ணத்தோடு தான் எப்படியா இந்த ஆளுங்களாம் வந்து இந்த அமைச்சர் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு 2 அமைச்சர்கள் பறையர் சமூகத்துக்காக கொடுத்துருக்காங்க. இது போதாது, இது வந்து சரியான விகிதாச்சாரம் இல்லை. பட் இருந்தாலும் எப்பா புண்ணியவானுங்களே இதை கொடுத்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்டா சாமி அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நபர் மீது முன்னாடி நம்ம உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றார்ல, ஆமாம், அப்போ ஒரு சர்ச்சை வந்தது. கொஞ்சம் பேர் காலில் வந்தான், கையில் வந்தான், முட்டியில் வந்தான், அது அதுன்னு அந்த சர்ச்சையில் ஒரு அண்ணன் பேரும் இடம்பெற்றது. சரி என்ன பண்ணுறது, அப்போ அது ஆண்டைகள் வந்து நீங்கள் அப்படி தானே மகிழ்றீங்க, அதால் என்னவோ சரி நடந்ததுன்னு வச்சிங்களா. அது சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல படித்தவர், திறமையானவர், அறிவாளி. எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்தில் இந்த அளவுக்கு யாராவது ஒரு எம்எல்ஏ படிச்சிருப்பாங்களான்னா அது வந்து கஷ்டம்தான். சரியான துறையை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன காரணத்துக்காக கொடுத்தாலும் சரி நாம் வந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்கேடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுவார்னு நாங்கள் நினைக்கிறேன். இப்போ நான் பட்டியலின சமூக மக்கள் குறிப்பாக பறையர் சமூக மக்களோட வாக்குன்ற ஒரு விஷயத்தை நான் ஏன் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ சென்னை சரௌண்டிங்கில் எடுத்தோமே, அரௌண்ட் சென்னை அப்படிங்கிற பட்சத்திலே இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூராக இருக்கட்டும், இந்த பக்கம் வேலூராக இருக்கட்டும், இங்கே பல இடங்களில் இப்போ வந்து அவங்களோட வாக்கு போடுற மைண்ட் செட்டுங்கிறது மாறி இருக்கு. ஆஃப்டர் ஆம்ஸ்ட்ராங் மர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பறையர்களோட வாக்கு, வட சென்னையில் இருக்கவங்களோட வாக்கு எல்லாமே திமுக வராதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. பாரஞ்சித்துலேருந்து தீனாலேருந்து எல்லாம் தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. அது காங்கிரஸுக்கும் போகாது. ஏன்னா இப்போ அவர் செல்வ பிறந்தகை மேலேயும் ஒரு அலிகேஷன் அவங்க வைக்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ அங்கிட்டு ஒரு ஓட் பேங்க் ஒரு பக்கம் வந்து இதாகிடுச்சு. திருமாவளவன் அவர்களோட வாக்குகளும் இனிமேல் சந்தேகம். ஏன்னா அண்ணனே வந்து ஸ்டேபிளாக பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கீழே இருக்கவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக குமுறல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர்களோட வாக்குகள் யாருக்கு போகுன்ற ஒரு ஐடியாலஜி இருக்காங்க. இல்லை, இந்த சமூகத்துக்கு யார் உண்மையாக பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் இது போகும்.
குறிப்பாக எதிராளிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டு விழுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏங்க இப்போ எங்கள் அண்ணன் வந்து 40 வருஷம் அரசியல் பண்ணிட்டோம். இவரோட ஓட்டு சதவீதம் என்ன? 1% கீழே தானே நிரூபிச்சிருக்கோம். அவரே சொல்கிறார்ல, நான் வந்து ஒரு 1/4 கிராம் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. என்றைக்குமே ஒரு தனியாக நின்று நான் இவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தேர்தலில் இவரால் நிரூபிக்க இவர் ஏன் தயங்குகிறார்? அப்போது ஒரு தேர்தல் கூட நம்ம தனியாக நின்னா நம்ம ஜெயிக்க மாட்டோன்னு தெரியும். அப்போது எப்படியாவது நாம் வந்து அந்த பதவியில் ஒட்டிக்கின்னு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தானே. இப்போ ஒரு தேர்தலில் வந்து நின்று நம்முடைய ஓட்டை நாம் வந்து காமிச்சிட்டோம்னா அடுத்த தேர்தலில் அதை வச்சு நம்ம சீட்டுகளை வாங்கிடலாம்ல. ஏன் நிற்க மாட்டாரு? அப்போது இந்த சமூகத்தின் ஓட்டுங்கிறது ஒட்டு மொத்தமாக அவர்கிட்ட இல்லை. நீங்கள் மாநாடு கூட்டலாம், கூட்டத்துக்கு ஆளாக கூட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் இன்றைக்கி மாநாடு கூட்டல? இப்போ திமுக மாநாடு கூட்டினா தான் போகிறாங்க, அதிமுக மாநாடு கூட்டினா போகிறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்குள்ளே மாநாடு கூட்டுமே போகிறதான் செய்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரே கட்சிக்காரங்களா? ஒரு கட்சிக்காரன் இன்னொரு மாநாட்டுக்கு போக மாட்டானா? வண்டியை வச்சுட்டு மாப்பிள்ள எல்லாம் இருக்கு மாப்பிள்ள, ஏறுங்க மாப்பிள்ள, ஒரு 2 நாள் ஜாலியாக போயிட்டு வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இப்போ சென்னையில் வந்து கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஏன் வண்டியை கொண்டு போய் நேராக பீச்சில் நிப்பாட்டுறான்? அப்படியே போனீங்கன்னா அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கலைஞர் சமாதி எல்லாத்தையும் பீச்செல்லாம் சுற்றி காத்துட்டு அப்படியே வந்துடலாம். கூட்டத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடலாம், அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான். அப்போது எந்த கூட்டம் வச்சாலும் கொஞ்சம் பேர் கட்சிக்காரங்க இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து சாதாரண ஜனங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பல கட்சிகள் வந்து ஒரு தலைக்கு இவ்வளோ, மற்ற காலடியா அரடியா அப்படிலாம் பார்த்து தான் வந்து எல்லாத்தையும் கூட்டத்துக்கு கூட்டுறாங்க. அதனால் கூட்டத்தை கூடுவதால் நம்ம வந்து ஓட்டு அப்படியே விடும் அப்படிலாம் நம்ம வந்து நினைக்க முடியாது. இப்போ அப்படின்னு பார்த்தா திருமாவளவன் கூட்டிய அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு கொடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 4-5 சீட்டு கொடுத்துருவோம். கண்டிப்பாக. எப்பா உங்கள் கதை எங்களுக்கு தெரியும்பா, வெய்ப்பா இதை அப்படின்னு தானே திணிச்சாங்க. அப்போது இந்த கணக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஓட்டு நிரூபிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை இருக்கும். இப்போது சீமானோட வாய்ஸுக்கு ஏன் மரியாதை இருக்குது? 8% ஓட்டு. அந்த ஓட்டு இன்றைக்கு வந்து விஜய் வராரு, விஜய் பார்த்து ஏன் வந்து கொஞ்சம் பேர் அலறாங்க? இன்கேஸ் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் விசிலடிச்சாங்க கூட்டமாக இருக்குது, ரசிகர் கூட்டமாக இருக்குது. முதல் தடவை அவன் எப்படி ஓட்டை போட்டுரும். நான் இன்றைக்கி ஒரு காலையில் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான அரசியலை தமிழகத்தில் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இல்லை இந்தியாவில் பேசுவோமே, இந்தியாவில் யாருமே அந்த மாதிரி ஒரு அற்புதமான அரசியலை முன் வச்சிருக்க மாட்டாங்க. யார் நம்ம அந்த புஷி ஆனந்தா பசி ஆனந்த்? ஆமாம், புஷி ஆனந்த். புஷியா பசியா? புஷியா? அவர் பேசுகிறாரு 2 நாள் ஏதோ ஒரு டேட்டு சொல்லி, அந்த 2 நாள் நான் வந்து எங்கள் தளபதி முகத்தை நான் பார்க்கணும். நான் போனஸ், அதாவது தீபாவளி வரப்போதில்ல, நான் போனஸ் தருவியா, சம்பளம் தரேன், நீ சம்பளம் வேணாம் போனஸ் வேணாம், என் தலைவர் மூஞ்சை பார்த்தா போதும், எனக்கு வேலையே வேணாம் அப்படின்னு வேலை வெட்டியை விட்டுட்டு கூட வரவன் தான் என்ன கட்சி அது? தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டன் அப்படின்னு ஒரு ஆள் பேசுகிறாருங்க. ஒரு அப்பா வயசு இருக்குங்க, அப்பாவோட அதிகமாக தான் வயசு இருக்கும். ஆமாம். அந்த மனுஷன் இப்படி பேசுனா ஏங்க இதெல்லாம் இந்த விஜய் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இனிமேல் தானே பார்ப்பாரு. அதாவதுங்க சும்மா ரோட்டில் போகிறவங்களே வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி நிற்கிறாங்க பாரியா அப்படின்னு சொல்லுவான். ஏங்க ஒரு பிச்சைக்காரன் என்னங்க கேட்குறோம்? ஆமாம். கொஞ்சம் ஒரு மாதிரி அதே கை கால் நல்லா தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது, ஏன்னா வேலை வெட்டிக்கு போகக்கூடாதா அப்படின்னு பிச்சைக்காரர்களையும் நம்ம கேட்குறோங்க. இந்த மனுஷன் நல்லா வேலை செஞ்சுக்கிறவன் விஜய் பார்க்கறதுக்கு வேலையை விட்டு வரவன் தான் இந்த தொண்டன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம், முதல் தடவை வேணா இந்த கட்சிக்கு ஓட்டு விழும். இந்த மாதிரி உலகமாக அறிவாளிகளை வைத்து கொண்டு இருந்தால் அடுத்த தடவை விஜயகாந்தாவது ஒரு 4-5 எலெக்ஷனில் தள்ளினார். இவர் ஒரு எலெக்ஷனில் தள்ளிட்டு அடுத்த எலெக்ஷனில் இவர் தள்ளாடி வரன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஓட்டை வந்து நாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி காட்டணும். அது இது வரைக்கும் எங்கள் அண்ணனால் செய்ய முடியல. ஒரு இடத்துலையும் ஒரே கொள்கையோடு நிற்க முடியல. திராவிட கொள்கையை பேசுவதற்கு திராவிடத்தில் ஆள் இருக்காங்க. நம்ம கொள்கையை அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாசர் இந்த மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை அரசியலை பேசுறதுக்கு தான் நீங்கள் ஆள் தேவை. அந்த அரசியல்லாம் பேசிட்டு எங்களை வந்து கூட்டத்தை கூட்டி நீ வந்து கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை இந்த சமூக படிக்கணும்னு ஒரு தடவை சொன்னார். அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் அதாவது பால் பொங்கி வர நேரத்தில் தாழியை உடைக்கிற மாதிரி மக்கள் ஒரு எழுச்சியோடு
இருக்கிற நிலையில் நான் வந்து திமுகவும் திகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு அண்ணா சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். நான் சொல்கிறேன், அந்த 2 குழலோடு 3வது ஒரு குழல் நாங்கள் 3 குழல் துப்பாக்கி எல்லாம் பார்த்துருக்குமா? இது மேலே இவங்க டிசைன் பண்ணி போட்டால் அதுதானே நான் கேட்க வந்தேன். 3வது குழல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. எப்படியாவது நம்ம விடுதலை அடைஞ்சிடணும். விடுதலை நம்ம சொல்கிறோம். இப்போ கூட இன்னைக்கு கூட நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். அந்த ஊர் பேரை பிளர் பண்ணிட்டாங்க அந்த நியூஸ் சேனலில். என்ன அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு சாவு விழுந்துருச்சு. அந்த சடலத்தை வந்து வண்டியில் எடுத்துகிட்டு அமரர் ஊர்தியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. சுற்றி கேமராவை காட்டினா அம்பேத்கரோட படமும் இவங்களோட படமும் தான் இருக்குது. அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எந்த தெரு, யார், எந்த சாதிக்காரன் அப்படின்னு தெரிஞ்சிடலாம். அவங்களோட சடலத்தை அந்த அடுத்த தெருவை தாண்டி போக விடாம மக்கள் முன்னாடி இன்னும் பிரச்சனை பண்றாங்க. போலீஸ்காரங்க பஞ்சாயத்து பண்றாங்க, நீ வந்து அப்படி எடுத்துட்டு போய் அப்படின்னு. அந்த ஊர் பேரை கூட பிளர் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு கேட்டகரியில தான் இப்போ தமிழ்நாடு இருக்குன்ற பட்சத்தில் அதுக்காக அவர் போராடுவார், அதுக்காக குரல் கொடுப்பாரு. சொல்ல போனா வந்து அது கலைஞர் கட்டிய சமத்துவபுரம் தான். அங்கே இது மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்குதுன்றப்போ அதுக்கு குரல் கொடுக்காம ஒரு 3வது குரலா இருப்பேன்ற பாருங்க. இது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு செய்கிற சதிங்க. நேற்று தான் இப்போ நம்ம பேசும்போது சமத்துவபுரத்தின் மகத்துவத்தை பற்றி பேசணும். அப்படி சமத்துவபுரத்தில் இவ்வளவு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னதால் வேணுமே எதிர்கட்சிகள் இதை வந்து திட்டமிட்டு தூண்டி விடுறாங்கன்னு தான் நம்ம ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே சொல்லணும். வேணும்னே திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக திருமாவளவன் சமத்துவபுரத்தை பற்றி பேசினார் என்பதற்காகவே சமத்துவபுரத்தில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை கிளப்பி இருக்காங்க அப்படின்னு தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அமெரிக்க சதி இருக்கிறது அப்படின்னு நான் இதை ஒரு அச்சமாக எடுத்துக்கலாமாண்ணே. ஒரு பக்கம் வந்து மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, திருமாவளவன் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளில வர போகிறாங்க. கடந்த 1 மாசமா தான் பேச்சுவார்த்தையா இருக்கு. இப்போ ஸ்டேஜில் அவர் இப்படி சொல்கிறாரு. அவரே சொல்லிட்டாரு, என்னை நீ என்ன தான் நீ தள்ளினாலும் சரி, இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி நீ என்ன இந்த ஒரு பக்கம் சொல்ல எனக்கு போன இன்ஸ்பெக்டர் என்னை கக்கிஸே கழுவி விட்டார் தெரியுமா அப்படின்னுவார். அந்த மாதிரி நீ என்ன தான் பண்ணாலும் சரி நான் திமுகவை விட்டு போவதற்கு நான் தயாராகிடல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன பிறகும் அந்த நிகழ்ச்சியில் அவருக்குரிய மரியாதை கொடுக்கப்படுதா பார்த்தீங்களா? அதுதான் பார்க்குற போது நமக்கு எவ்வளவு அவர் பெயரை கூட அந்த அனௌன்ஸர் சொல்லலை. அவர் தான் அந்த மாநாட்டில் கலந்துக்க போகிறாரு. அந்த அனௌன்ஸ் பண்ணாரு அந்த அண்ணாச்சி தான் மாநாட்டில் அந்த ஐயா தான் மாநாட்டில் கலந்துக்க போகிறாரு பார்த்துங்க. அப்போது இல்லை இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது அண்ணன் திருமாவளவன் ஒரு திடகார்த்தமான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தால் இந்த மக்கள் அவர் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருப்பாங்க. அது எதிராளிக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கும். எப்பா இந்த ஆள் கலறி விட்டாருன்னா ஓட்டு விடாது, திருமாவளவன் சொல்லிட்டாருன்னா சேரிக்குள்ளே நம்ம போக முடியாதுன்ற நிலையை இவர் கொஞ்சமாவது மிரட்டி இருக்கணும். அவங்களுக்கு நீ தான் படுத்தே விட்டான் மண்ணான்ற மாதிரி இருந்தோம்னா அப்புறம் அவங்க எப்படி நம்மளை வந்து மதிப்பாங்க? ஏங்க ஒன்று இப்போ ஓப்பனாக சொல்கிறேங்க, ஒரு கருணாசுக்கு கொடுக்குற மரியாதையை, ஒரு கொங்கு ஈஸ்வரனுக்கு கொடுக்குற மரியாதையை அண்ணன் திருமாவளவனுக்கு தராங்களா? பேரே சொல்லலையே. சொல்லுங்க. இவ்வளவுக்கும் முதல்வர் அவர்கள் வந்து அங்கே அவருக்கு தான் பரிசு கொடுத்துருக்காரு, அவர் பேரை சொல்லலை. எங்க கொங்கு ஈஸ்வரன் சமூகம் எவ்வளோங்க இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட பேட்சில் இருக்கிற சமூகம் தானே. அவர் சொல்கிறாருங்க பதில், இந்த துணை முதல்வருக்கு என்ன டிஎன்பிசி எக்ஸாம் வச்சுருக்காங்களா திரும்ப? இந்த மாதிரி தானே அந்த பேச்சு. கருணாஸ் பேசுகிறாரு, நீ வந்து நீ ஜாதி கட்சி தானே அப்படின்னு பேசுகிறாரு. அவர்களையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ வெளியில் அண்ணா என்ன சொல்கிறாரு, எங்கள் கூட்டணிக்குள் பிளவுலே, கூட்டணி பிளந்தான்னா புலகெல்லாம் எங்களுக்குன்னா, எங்கள் சமூகத்தின் ஐக்கானாக இருக்கிற உங்களை இந்த மாதிரி எல்லாரும் சிறுமைப்படுத்துகிறாங்கல்ல, அதை நாங்கள் பேசினோம்னா, எங்கள் அண்ணனை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் பேசினோம்னா இவர் திரும்ப கூட்டணிக்குள் குழப்பம் இல்லை. உங்க நீங்களும் உங்கள் கூட்டணியும் இது குழப்பம் இல்லையாது? கண்டிப்பாக குழப்பம் தானே. இப்போ கூட்டணியில் ஏதாவது குழப்பம் இருக்கான்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை கூட்டணியே குழப்பம் மாட்டேன் நான் தமிழ்நாட்டை குழம்பிடுமாங்க? நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி உடையுது, இல்லை இந்த கூட்டணியை அடுத்தாப்புல வேற எங்கன்னா போகுது வருது, ஏன்னா திமுக உடைஞ்சிருமா, இல்லை திமுக அழிஞ்சிருமா, இல்லை தமிழ்நாடு அழிஞ்சிருமா? அவங்க தான் அதை பற்றி கவலையப்படலை. இங்கே இல்லைன்னா அங்கே போக போகிறாங்க, அங்கே இல்லைன்னா இங்கே வர போகிறாங்க. இன்றைக்கு எந்த கட்சியாவது ஒரே ஒரு கட்சி ஒரே ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டணியிலே இந்த கட்சி கூடயே இருக்குதுன்னா அதுக்கு அதிலே இருந்துட்டு போயிடலாமே, அதுக்கு எதுக்கு இவங்களுக்கு தனி கட்சி? அப்போது இந்த கூட்டணி தேர்தலுங்கிறது ஷஃபிள் ஆகினே இருக்கும். அப்போது எங்கள் அண்ணனே சொல்கிறாரு, கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொல்கிறாரு. அப்போ உன் கொள்கை வேறு என் கொள்கை வேறு தானே. அப்போ என் கொள்கையிலே நீ பேசணும், இல்லை அவரோட கொள்கையில் அவர் பேசணும். திமுக கொள்கையிலே பேசின்னு தெரியுற இந்த பிரசன்னா வச்சு அங்கங்கே திராவிட சம்பந்தமான கிளாஸ் எடுப்பாங்களே, அதாவது காமெடி ஷோவாக மாறி போகுது தமிழன் பிரசன்னா. ஆமாம், அதுக்கு அண்ணனை விட்டு எடுத்தால் அவ்வளவு அருமையாக வரும் சந்ததிகளுக்கு திராவிடத்தை பற்றி கிளாஸ் எடுப்பாருன்னு தான் தோணுது. அதனால் இப்பேற்பட்ட
அண்ணனின் நடவடிக்கைகளால் அவரோட செல்வாக்கு டே பை டே சரிந்து கொண்டே போகிறது. எதிராளிகள் யாரும் அவரை பார்த்து ஒரு அச்சம் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. சும்மா 5 ஓட்டு 10 ஓட்டுக்காரெல்லாம் அசால்ட்டாக அண்ணனை நேருக்கு நேராக விமர்சனம் பண்ணுறாங்க. பல இடங்களில் பல அவமானங்களை நேருக்கு நேராக அவர் சந்திக்கிறாரு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அதாவது அவர் எப்பயாவது திருந்தணும். இப்போ உன்னை யாராவது கேட்டாங்களா நீ 2வது கோலா 3வது கோலான்னு? இப்போ நான் கிராமப்புறங்கள் எல்லாம் ஒரு விஷயம் இருக்கும். வீட்டில் வந்து ஒரு விழா வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் தன்னோட விழாவுக்கு வரக்கூடிய சொந்த பந்தங்களை காட்டி நான் வந்து இவ்வளோ வெயிட்டு அப்படிங்கிறத பிறருக்கு காட்டுற ஒரு விஷயமா நம்ம பார்த்துருப்போம். பொதுவாகவே கிராமப்புறங்களில் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற மாநாடுகள் எல்லாமே அவரோட செல்வாக்கை காட்டுறதுக்கான ஒரு மாநாடாங்கிற கேள்விகள் வருது. இப்போ கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்காரு. இதுக்கு வந்த கூட்டங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா அவரோட செல்வாக்கை தான் வந்து காட்டுது. இது மூலமாக திமுக வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கல்ல. இல்லை ஏங்க, அதாவதுங்க திமுக நீ கூட்டத்தை வச்சு தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவங்ககிட்ட உளவுப்பிரிவு இருக்குது, உளவு நிறுவனங்கள் இருக்குது, போலீஸ் இருக்குது. அவங்க வந்து அப்டேட்டாக சொல்லிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் பாருங்கள், சோரத்தில் எழுதியிருக்காங்களே, எங்கே பார்த்தாலும் எழுதியிருக்காங்களே, மேக்சிமம் ஒரு 20-30 பேர் அப்படி அப்படியே கலந்து தான் இருக்கும். ஆமாம், இவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்து இவங்களுக்கு. அங்கங்கே ஒரு 4 பேர் வந்து குறுக்க ரெண்டுக்கு ஓடுறாங்க. அப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா எதையாவது மேக்கப் பண்ணி ஆளுங்களை கூட்டு வந்துடுறாங்க. ஏன்னா தே ஆர் வெல் செட்டில்டு. கொஞ்சம் பண வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே போனால் வந்து ஆளுங்கட்சி கூட இருக்குது. அதெல்லாம் அதை இதை கொஞ்சம் பண்ணிக்கின்னு இப்படித்தானே தவிர நீங்கள் இப்போ திருமாவளவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறேன்னு வச்சுங்க. ஏன் வந்து 4 மாவட்டம் 5 மாவட்டம் சேர்ந்து சென்னையில் வைக்கிறாரு? ஒரே ஒரு நாள் சென்னை மாவட்ட ஆர்ப்பாட்டம் மட்டும் வைக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச என்னப்பா இப்போ கட்சி உலகுது வெறும் 80 பேர் தான் வந்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பொறுப்பாளர்களை கடிந்து கொண்ட சம்பவங்களும் உண்டு சார். நீங்கள் இதை வச்சு ஏதாவது குழப்ப நடத்தலாம், அப்படி காலத்தை ஓட்டலான்னு கொஞ்சம் பேர் இருக்காங்களே தவிர நாங்கள் இருந்தபோது இருந்த ஒரு எழுச்சி அதெல்லாம் போச்சு. ஏன்னா அப்போது திருமாவளவன் அவர்கள் நடித்ததாக கூட இருந்தாலும் அந்த பேச்சு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அது சமூக விடுதலை நோக்கியான பேச்சாக இருந்தது. இந்த தலைமுறை தியாக தலைமுறை, நாம் தியாகம் பண்ணுறது அடுத்த தலைமுறை வாழ்கிறதுக்காக அப்படி இப்படிலாம் பேசினார். இப்போ இந்த தலைமுறை தியாக தலைமுறை திமுகவுக்காகன்னும் போதே அட போயா அவங்க பண்ணிக்க போகிறாங்க, நம்ம தான் பண்ணோமா, அதுக்கும் நம்ம தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கிற போது இது வந்து ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துது. அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து ஏதோ இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், கட்சி ஆரம்பித்தோம், போனோம் வந்தோம், இருக்கிற வரையும் நம்ம வந்து பதவியோடு இருக்கணுன்ற மாதிரி அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, என்னத்தையாவது பேசியிருக்காங்களா? சமூகத்துக்காக சட்டமன்றத்தில் என்னத்தை தான் பேசுகிறாங்க? அவங்களுக்கு அதுக்கான ஒரு இடமே கொடுக்கப்படலை. கொடுக்கப்பட்டிருந்தா பேசியிருப்பாங்கல்ல. ஏன் கொடுக்கப்படலை? நீங்கள் தனி கட்சி தானே, இல்லை சொல்லுங்கள், திமுக கொரோனா சொன்னால் தான் நாங்கள் பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். சட்டப்படி அந்த மாதிரி இல்லை. ஆனால் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க? வந்து அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, இந்த கடவுள் திராவிட கடவுள் கேட்காமையே கொடுப்பாருன்றீங்க. கேட்காம கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு கொடுத்துருக்கலான்னு வச்சுங்க. அப்புறம் வந்து பல விஷயங்கள் வந்து இந்த சமூகத்தை பஞ்சமி நிலங்களை வந்து வாங்கி கொடுங்கன்னு வந்து நம்ம வானதி சீனிவாசன் கேட்டாங்க. இந்த அம்மா பொய்யா கேட்டாங்கன்ட்டாங்க. ஏம்மா அந்த அம்மாவது பொய்யா ஒரு தடவை கேட்டுச்சு, நீயும் ஒரு தடவை பொய்யாவது கேள, ஒரு பொய்யாவது சொல் கண்ணு உன் காதல் நான் ஒரு பாட்டுக்குது இல்லை, அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம்ல. ஏம்பா சும்மானாச்சும் ஒரு தடவை கேளுங்களேம்பா, எங்கள் சமூகத்துக்கான இந்த காசெல்லாம் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, சப்ளானை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேஸ்ட் அட்ராசிட்டிக்குது, வேங்க வேலை கண்டுபிடிக்காமல் என்னங்க பண்ணுறாரு முதல்வர் அப்படின்னு பொய்யாவது கேளுங்களையா? அதை கூட கேட்க மாட்டுறாங்களே. அப்போ எப்படி வந்து இந்த மக்கள் அணிதிரள்வாங்க? ஏங்க ஓட்டு கேட்க போனால் வந்து எப்படி வந்து சேரிக்குள்ளே பறையன்னு சொல்லி வந்தால் அவன் இந்த செருப்பால் அடித்து விட்டுங்க அந்த நாய்கள்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி ஊர் தெருக்குள்ள உன் கட்சியை பிடிங்கி போட்டு போகிறான். எப்பா இங்கே நில்லுங்க, நாங்கள் போய் ஓட்டு கட்டு வரோன்னு திமுக பல இடங்களில் நிற்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். உன் கதையே அப்படி இருக்குது. அப்போது இதையெல்லாம் பார்க்குறாங்கல்ல, பார்க்கும்போது எப்படி இவர் மீது ஒரு நம்பிக்கை வரும்? அந்த நம்பிக்கை ஆரம்ப காலத்தில் இருந்த நம்பிக்கை அப்படியே டே பை டேப்பாக கருத்தை தெரிஞ்சு கட்டரம்பாச்சின்ற மாதிரி இன்றைக்கு வந்து அண்ணன் வந்து திமுகவோட பிரச்சார பீரங்கியாகவே மாறி
நிற்கிறார். கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவரோட அந்த படுகொலையில் ஆரம்பித்து தொடர்ந்து நிறைய இடங்களில் சமூக வன்முறைகள்ங்கிறது நடக்குது, ஒடுக்கப்பட்ட சமூகத்து மேலே குறிப்பாக. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போதும் திருமாவளவன் அவர்கள் தொடக்கத்தில் குரல் கொடுக்குறாரு, அதுக்கப்புறமா அந்த குரல் இல்லாமல் போகுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது மக்கள் யார் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்துங்க யார் பக்கம் நிற்க மாட்டாங்க. யார் வந்து இந்த சமூகத்துக்கு சரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய அந்த ஆதரவை தெரிவிங்க. தேர்தலில் ஓட்டு போடும்போது காசு வாங்காமல் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. அவங்க கொடுக்குற 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபா கூட இருக்கட்டுங்க. ஒரு வீட்டில் நம்ம ஒரு 5 பேர் இருக்கிறோம்னா 5000 ரூபா நமக்கு பெரிய காசு தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5000 உண்மையிலே பெரிய காசு தான். ஆனால் அந்த 5000 ரூபாயை நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற கிட்னிலேருந்து எல்லாத்தையும் அரசாங்கம் பறிச்சுக்குது, இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம் நமக்கு பறிச்சுக்கிறான், நம்ம அங்கங்களை அவயங்களை விற்று தான் அவங்க வந்து இந்த காசை கொடுக்குறாங்க, இல்லை இந்த நம்ம உடம்பை விற்கிறதுக்கு அவங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த காசை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஓட்டுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா பொண்ணு மாதிரி பொண்டாட்டி மாதிரிலாம் கூட, ஓட்டுங்கிறது அம்மா மாதிரிங்க. அதை போய் 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு பிரியாணிக்கு ஒரு குவார்ட்டருக்கு இந்த மாதிரி விற்கிறங்கிற நிலை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கேவலமான நிலை. ஜனநாயகத்தை விற்கிற எந்த நாடும் உருப்படுதா வரலாற்றில் எங்கேயுமே இல்லை. அதால் மக்கள் வந்து யார் வந்து அவர்களுக்கு வந்து சரியாக இருக்கிறாங்களோ அவர்களின் பின்னால் அந்த மக்கள் அணி திரளணும். இங்கே வந்து ஒரு திரட்டப்பட்ட சக்தி தான் அரசாங்கத்தையும் அதான் அரசாங்கத்தையும் பணிய வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நாம் இப்போ தொடர்ந்து இந்த அட்ராசிட்டிக்கான விஷயங்கள்லையே இந்த மக்கள் யாரும் பெருசாக கண்டுக்கிறதே இல்லையே. ஒட்டுமொத்தமாக இந்த வேங்க வயலில் கூட இந்த தீர்வு வரலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாக்கமெல்லாம் வரலையே. நீங்கள் அவன் வேலையை பார்த்துன்னு இருக்கிறாங்கல்ல. இப்போ இந்த லாக்அப் டெத்து அதுக்கு இது நடந்தால் எது நடந்தாலும் இந்த சமூக மக்கள் இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுமா அச்சம் வந்துடுச்சு, ஆமாப்பா சும்மா 4 நாளைக்கு அப்படி இப்படின்னு பேசுவானுங்கப்பா, அப்புறம் திருட்டு போயிடுங்கப்பா, காசு வாங்கி செட்டில் ஆகிடுவானுங்கப்பா, நம்மளை விற்றுருவானுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள்கிட்ட வந்துடுச்சு. சொல்லப்போனால் வந்து ஆயுதம் எடுப்போம் அது இதுன்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் வந்து சேரிகளை வந்து அணி திரட்டினாங்க. இப்போ போய் சேரிக்குள்ளே போய் எப்போ ஆயுதம் எடுப்போம்னா, சும்மா 2 குழலுக்கு பின்னாடி ஒரு குழல் சும்மாக்கிற கோளாக இருந்துங்கன்னு நீ துப்பாக்கி எடுத்து சுட போறியா? யாரை தமாஷ் பண்ணுற? போதும் பொட்டியை மூடுங்க அப்படின்ற நிலைக்கு இந்த சமுதாயமும் வந்துடுச்சு. அது வந்து நாம் மக்களையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா தலைவர்கள் அப்படி தரம் புரண்டு இருக்கிறார்கள். வரலாற்றில் எப்பொழுதும் ஒரு தலைவர் தான் உருவாக முடியும். ஒரு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் ஓவர்டேக் பண்ணிட்டு திருமாவளவன் ஒரு நபர் வருவதற்கு ஒரு 20-25 வருடங்கள் ஆச்சு. அந்த திருமாவளவனை ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னொரு தலைவர் வர்றதற்கு இன்னும் கொஞ்சம் வருடங்கள் ஆகும். ஆனால் இயற்கை சிறியது பெரியதாவதும் பெரியது சிறியதாவதும் தான் இயற்கையின் நியதி. ஆக ஒன்று சிதைந்து பலவைகளாக மாறி அந்த பலவையில் ஒன்று வளர்ந்து அதுவும் சிதைந்து திரும்பவும், அதுதான் இயற்கை தத்துவம். அதனால் பார்ப்போம். மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்கன்னா இங்கே அவர்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் கண்டிப்பாக வரும். நான் தெளிவாயிட்டாங்க தானே நினைக்கிறேன். அந்த ஒரு பட்சத்தில் 2026 திருமாவளவன் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாற்றமாக இருக்குமா ஏமாற்றமாக இருக்குமா? இதே மாதிரி இருந்தால் ஏமாற்றம் தான். யாரும் ஒன்றும் பெருசாக இப்போ மக்கள் செல்வாக்கு மக்கள் இவருக்கு பின்னாடி இல்லைன்னா ஒரு சர்வே எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஒன்றுங்க, பிளாஸ்டிக் சேரை கீழே உட்காரணுன்னா உட்கார வேண்டியது தான். அந்த நிலைக்கு வரணும். நம்ம அண்ணன் மீது நம்ம வந்து எவ்வளோ வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை சொன்னால் அவர் கண்ணாமண்ணு எங்கேயாவது அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு ஏதோ பேசுகிறாரு. ஆமாம், இவங்களுக்கு வந்து அப்படியே உட்காந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க என்னென்னோ பேசுகிறாரு. உண்மையிலே வந்து விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு இயக்கம் வந்து சரியாக இருந்ததுன்னா இன்னொரு இயக்கம் ஏன் வளர வேண்டிய அவசியமே இல்லை. அது காலப்போக்கில் எப்பயாவது வளரலாமே தவிர ஆஃப்டர் திருமாவளவனுக்கு பிறகு ஒன்றா வளரலாமே தவிர திருமாவளவன் இருக்கும்போதே இன்னொன்று வளர்ந்து குத்துது குடையுதுன்னா அது அவரோட செயல்பாடுகள் இருந்து தான் நான் பார்க்குறேன். காத்திருந்து பார்ப்போம்ண்ணே. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.